அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் அருகே உள்ள செயல்படாத கல்குவாரியில் தேங்கியிருந்த தண்ணீரில் நடுத்தர வயது பெண் ஒருவரின் உடல் மிதப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த சிலர் வாணியம்பாடி தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தீயணைப்புத் துறையின் உதவியுடன் சடலத்தையும் மீட்டனர். அந்த பெண்ணின் உடலில் காயங்கள் இருந்ததும் உடலை கல்லை கட்டி கல்குவாரியில் உள்ள தண்ணீரில் வீசி இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அருக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த பெண் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வெங்கடசமுத்திரம் என்ற கிராமத்தை சேர்ந்த சசிகலா, வயது 50 என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர் வளையல் வியாபாரம் செய்து வந்தார் என்பதும் தெரிய வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் 24 சவரன் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி காணாமல் போய்விட்டதாக அவருடைய கணவரான அசோகனே பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த கொலை தொடர்பாக போலீசார் பல்வேறு கோணங்களில் தங்களுடைய தீவிரமான விசாரணையை துவங்கினர். கணவனான அசோகனை தன்னுடைய மனைவியான சசிகலா வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்துடன் ஓடிவிட்டதாக புகார் அளித்திருப்பதால் ஒருவேளை சசிகலாவுக்கு ஏதாவது தகாத உறவு இருந்திருக்குமோ, அவனுடைய கள்ளக்காதலுடன் அவள் வீட்டிலிருந்த நகை பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடியதால் அவருடைய கள்ளக்காதனை அவளை கொலை செய்துவிட்டு அந்த நகை பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டானோ என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்தனர். அதே சமயம் அசோகனே வந்து போலீஸ் நிலையத்தில் தன்னுடைய மனைவி நகை மற்றும் பணத்துடன் ஓடியிருப்பதாக புகார் அளித்திருப்பதால் ஒருவேளை அவரே தன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டு கல்குவாரியில் கொண்டு வந்து வீசிவிட்டு தன்னுடைய மனைவி காணாமல் போனதாக புகாரளித்து நாடகம் ஆடுகிறாரோ என்ற கோணத்திலும் விசாரணை செய்தனர். மேலும் இந்த கொலை வேறு யாராவது செய்திருப்பாரா, சசிகலாவுக்கு வேறு யாருடனாவது முன்பகை உள்ளதா என்ற கோணத்திலும் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில்தான் சசிகலாவுடைய கொலை குறித்து திடுக்கிடும் பின்னணி தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்தது. அதாவது, கொலை செய்யப்பட்ட சசிகலாவின் கணவர்தான் அசோகன். இவர் சர்க்கரை ஆலை ஒன்றில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவருக்கு உமா மகேஸ்வரி, கீர்த்தனா, தீபா என 3 மகள்களும் ராகுல் என்ற ஒரு மகனும் உள்ளார். கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் சசிகலா திடீரென காணாமலும் போயுள்ளார். சசிகலாவுடைய மூத்த மகளான உமா மகேஸ்வரி பாப்பிரெட்டிப்பட்டி திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரான அசாம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். தற்போது அசாமுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறது. இதனால் அவர் தன்னுடைய மனைவியிடம் தனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறது, அதையெல்லாம் தீர்க்க வேண்டும், அதற்கு பணம் நகை வேண்டும், உன் அம்மாவிடம் சென்று பணம் நகையை வாங்கி வா என தன் மனைவிக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். இவருடைய தொல்லை தாங்க முடியாமல் ஒருமுறை உமா மகேஸ்வரி தன்னுடைய அம்மாவான சசிகலாவை சந்தித்து தன் கணவனுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என கேட்டிருக்கிறார். அதற்கு மகள் ஆயிற்றே என்று நினைத்து சசிகலாவும் ஒரு 5 பவுன் நகையை கொடுத்து அவருக்கு உதவியும் செய்திருக்கிறார். ஆனால் இருந்த போதிலும் கூட அடிக்கடி தன் மனைவியிடம் சொல்லி உன் அம்மாவிடம் சென்று பணம் வாங்கி வா என இவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்தும் வந்திருக்கிறார். கடன் சில நாட்களுக்கு முன்னாடி கூட சசிகலாவுடன் அவர் அடிக்கடி நகைகளை கேட்டு தொந்தரவு செய்து வந்தார். இதனால் ஒருவேளை இந்த கொலையில் அவருக்கு தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்திலும் போலீசார் அவர் குறித்து தீவிரமான விசாரணையும் நடத்தினர். அதே சமயம் அவர் தொடர்பாக விசாரணை செய்ய அவரை தேடும்போது அவர் தலைமறைவாகவும் இருந்தார். இது அவர் மீது அதிக சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் சம்பவத்தன்று அசாம் தான் தன்னுடைய மாமியாரான சசிகலாவை காரில் அழைத்து சென்றதும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தேடும் பணியில் தீவிரப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் அவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போதுதான் தான் தன்னுடைய மாமியாரை கொலை செய்தென மருமகனான அசாம் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவர் போலீசில் அளித்த பரபரப்பான வாக்குமூலத்தில், எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தது, அதனால் என் மனைவியின் மூலமாக இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக என் மாமியாரான சசிகலாவிடம் உதவி கேட்டேன். ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த 5 பவுன் நகையை கொடுத்து என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்தார். நானும் அந்த பணத்தை சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் அந்த பணத்தை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க முடியவும் இல்லை. சொல்லப்போனால் பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால் மாமியாருக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதே சமயம் என்னுடைய மாமியாரிடம் இன்னும் அதிகமான நகை மற்றும் பணங்கள் இருப்பதும் எனக்கு தெரிய வந்தது. அதனால் அந்த நகை பணத்தை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என நான் முயற்சி செய்தேன். அந்த பணத்தை வைத்து என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடலாம் என நானும் முடிவு செய்தேன். அதற்காக நான் ஒரு திட்டமிட்டேன். சம்பவத்தன்று வீட்டில் தனியாக இருந்த என்னுடைய மாமியாரிடம் சென்று மாமனாருக்கு விபத்து ஏற்படுத்திவிட்டது,
அதாவது சசிகலாவுடைய கணவனான அசோகனுக்கு விபத்து ஏற்படுத்திவிட்டது. அதனால் அவரை நான் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறேன். அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர். அதற்கு நிறைய பணம் செலவாகும் என கூறிவிட்டனர் என நான் என் மாமியாரிடம் சென்று கூறினேன். இதை கேட்ட என்னுடைய மாமியார் அதிர்ச்சி அடைந்தார். திடீரென அவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே செல்வேன் என புலம்பினார். அப்படியென்றால் வீட்டில் இருந்த நகை பணத்தை எடுத்து வாருங்கள், நாம் செல்லும் வழியிலேயே ஏதாவது ஒரு நகை கடையில் அடகு வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறினேன். நான் சொன்னதை உண்மை என நம்பிய சசிகலாவும் சரி என்று சொல்லி வீட்டில் இருந்த 25 பவுன் நகையையும் கொஞ்சம் 25,000 ரொக்க பணத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடன் காரில் வந்தார். என் நண்பனுடைய காரில் தான் நான் சென்றேன். காரை என் நண்பன் தான் ஓட்டி வந்தான். அப்போது செல்லும் வழியிலேயே நான் என் மாமியாரிடம் நகையை கொடுங்கள், நான் அடகு வைத்து பணத்தை வாங்கி வருகிறேன் என சொன்னேன். ஆனால் அப்போது என்னுடைய மாமியாரோ, பணத்தை நான் உன்னை நம்பி தரமாட்டேன், நானும் உன்னுடனே வருகிறேன், நாம் இருவரும் சென்று நகை கடையில் அடமானம் வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என கூறினாள். அவர் என்னிடம் நகையை கொடுக்க முடியாது என்று சொன்னது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே இந்த நகை தொடர்பாக எங்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. தற்போது இந்த நகையையும் கொடுக்க முடியாது என்று சொன்னதால் நானும் கோபமானேன். அதனால் நான் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த நைலான் கயிறை எடுத்து காரில் வைத்து என் மாமியாருடைய கழுத்தில் போட்டு நெரித்து அவரை துடிக்க துடிக்க நானும் கொலையை செய்தேன். என் மாமியார் காரில் வசமாக மாட்டிக்கொண்டதால் அவரால் அங்கிருந்து தப்பவும் முடியவில்லை. காரை என் நண்பன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு ஓட்டிச் சென்றான். அதன் பிறகு நான் சசிகலாவை கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலையும் செய்தேன். அதன் பிறகு இந்த பாடியை என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் முழுவதும் நாங்கள் சுற்றி திரிந்தோம். கண்டிப்பாக இந்த பாடியை நாம் அப்புறப்படுத்த வேண்டும், யாருக்கும் இது தெரியக்கூடாது என நான் யோசித்தேன். அப்போதுதான் என்னுடைய இன்னொரு நண்பன் எனக்கு ஞாபகத்து வந்தான். அவன் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறான். அவனிடம் நான் உதவி கேட்டேன். எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு பணம் தருகிறேன் எனவும் சொன்னேன். அவனும் சரி என ஒத்துக்கொண்டான். என் மாமியாருடைய பாடியை நான் ஆம்புலன்ஸில் எடுத்துச் சென்றால் யாருக்கும் சந்தேகம் வராது, போலீசாரும் வழிமறித்து சோதனை செய்ய மாட்டார்கள் எண்ணிதான் நான் இந்த ஒரு திட்டத்தை அரங்கேற்றினேன். நான் அழைத்ததுமே என்னுடைய நண்பனும் அவனுடைய தனியார் ஆம்புலன்ஸை எடுத்துக்கொண்டு நான் சொன்ன இடத்திற்கு வந்துவிட்டான். அதன் பிறகு என்னுடைய இரு நண்பருடன் சேர்ந்து அந்த சசிகலாவுடைய பாடியை எடுத்து அந்த ஆம்புலன்ஸிற்கு மாற்றினேன். அதன் பிறகு அந்த ஆம்புலன்ஸிலேயே நான் என்னுடைய மாமியாரின் உடலை எடுத்துச் சென்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் அருகே இருக்கக்கூடிய செயல்படாத இந்த கல்காரியில் என் மாமியாரின் உடலின் மீது கல்லை கட்சி தேங்கியிருந்த அந்த தண்ணீரில் வீசிவிட்டு வந்துவிட்டேன். நான் எப்படியும் மாட்ட மாட்டேன் என நினைத்தேன். நானும் கல்லை கட்டி தான் போட்டிருக்கிறோம், ஆனால் மாமியார் உடல் மேலே வராது என நான் நம்பியிருந்தேன். ஆனால் என்னுடைய மாமியாரின் உடலானது தண்ணீரில் மிதந்ததால் நான் தற்போது மாட்டிக்கொண்டேன் என அவன் போலீசில் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருந்தான். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அசாமை அதிரடியாக கைது செய்த போலீசார் அவருக்கு உடந்தையாக இருந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான பூபால் மற்றும் அவரது மற்றொரு நண்பரான கார் டிரைவரான நவீன் உள்ளிட்ட சிலரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நகைக்காக தான் இந்த கொலை சம்பவம் நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்து வருகிறது. தன்னுடைய கடனை அடைப்பதற்காக மாமியாரிடம் இருந்த நகையை கொள்ளையடிக்க சினிமாவையே மிஞ்சும் அளவுக்கு ஒரு கொலை திட்டத்தை திட்டமிட்டு அரங்கேற்றிருக்கக்கூடிய திமுக பிரமுகருடைய இந்த செயலானது தருமபுரி பகுதியிலேயே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.